ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஆல்சோ யூடியூப் சேனலில் 50+ சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரே நாளில். ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த ஒரு முயற்சியை ரொம்ப நாளாக எடுக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அது நான் அப்படி ஒரு சீரியஸாக நோட்டில் நான் எடுத்து பண்ணலை. பட் ஒன்ஸ் திடீர்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நமக்குள்ளே ஒரு உந்துதல் ஏற்படும். அதன் மூலிமா டக்குன்னு சரி ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த முயற்சி எடுத்து பார்த்தேன். டெலகிராம் குரூப் ஆல்சோ யூடியூப் சேனலில் நல்ல வரவேற்பு, மிக்க நன்றி. இந்த ஒரு ஹாப்பினஸோட இன்னையோட வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டியில் ஆப்ஷன் மார்க்கெட்டை தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதை ஆப்ஷன் ப்ரீமியமை பேஸ் பண்ணி அதன் வழியாக நம்ம வந்து நிஃப்டியை ட்ராக் பண்ணுறோம். ஓகே, நிஃப்டி மார்க்கெட்டை ப்ரீமியம் வழியாக தான் நம்ம ட்ராக் பண்ணுறோம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த அப்ரோச்சை நீங்கள் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே. நாம் ப்ரீமியம் சார்ட்டை மட்டுமே தான் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, அது எங்கே யூஸ் ஆகும் அப்போனா நிஃப்டி 50 சார்ட்டு? ஜஸ்ட் மார்க்கெட்டோட சினாரியோ என்னவாக இருக்குது அதை தெரிஞ்சுக்க மட்டும் தான் நிஃப்டி 50 சார்ட் எனக்கு பயன்படும். மற்றபடி நான் முழுக்கவே நான் வந்து ப்ரீமியம் சார்ட்ஸை தான் நான் எடுத்து வச்சு பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் இதை என்னென்னு சொல்கிறேன்னா, நிஃப்டி ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் மூலயமா நிஃப்டி சார்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னையோட ஸ்பெஷல் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ட்ராக் பண்ணுற, அதாவது இந்த அனலைஸ் பண்ணுற மெத்தடாலஜி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூடுதலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ்னால், இது ஓகே நம்மளால் இது அனலைஸ் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம் இந்த மூமெண்ட்டை, ஆனால் நான் இதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எங்கே ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளே வரும். அது கண்டிப்பாக வரணும். ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம லேர்ன் பண்ணுறது, இந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது ஒரு ரீசன் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி நல்ல என்ட்ரி எடுத்து அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். ஆப்வியஸாக இது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப குயிக்காகவும் அதே சமயம் உங்களுக்கு புரிகிற வகையில் ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் முழுக்க ப்ரீமியம் சார்ட்ஸை மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஸ்பாட் சார்ட் நான் பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன் அதுதான் ஒரு கொஸ்டின். அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீக்லி ஃபியூச்சர் சார்ட்டையும் நான் பார்ப்பேன். ஆக்சுவலாக நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரிலேட்டடாக நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் ஒன்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது தான் எனக்கு வீக்லி ஃபியூச்சரே தேவை. அது ஆக்சுவலாக சார்ட் வடிவத்தில் இருக்கணும்னு கூட கட்டாயம் இல்லை. ஓகே, ஸோ நிஃப்டி 50யோட ஸ்பாட் சார்ட் எப்போல்லாம் நமக்கு பார்க்கணும், அதாவது மார்க்கெட்டில், அதாவது நிஃப்டி 50 சார்ட்டில் நாம் நேற்றைய நாள் முடிஞ்ச பிறகு, அதே மாதிரி இன்றைக்கி நாள் தொடங்கும் போது நம்ம அதில் சார்ட்லேருந்து எடுக்கக்கூடிய நாலே டேட்டா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், இந்த OHLC, இந்த 3 டேட்டாவை தான் நம்ம எடுப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்னவா ஓப்பன் ஆகிருக்கு, இதில் நிறைய சினாரியோஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய சினாரியோஸ் படி நமக்கு ஓப்பன் ஆகும், மார்க்கெட் மூவ்மெண்ட் தரும். அதை நம்ம கொஞ்சமாக தான் நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த ஆப்ஷன் லாஜிக்குன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். இந்த ஆப்ஷன் லாஜிக் தான் நம்மளுடைய அனாலிசிஸ்க்கான எப்படி சொல்கிறது, ஒரு கோர் அப்படின்னு சொல்ல ஒரு மையப்பகுதி இதுதான். ஏன்னா நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும், நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ட்ரேடாக நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கவே கூடாது. அதை மீறி எடுத்தால் அது அவங்களுடைய ரிஸ்கில் போய் நிற்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் அது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை இது, நேற்றோட க்ளோஸ் இந்த லெவல், ஓப்பன் வந்து 26,132. இது எல்லாமே ஸ்பாட்டில் நான் சொல்கிறது. ஓகே, இந்த ஸ்பாட்டை நம்ம ஆப்ஷன் லாஜிக்குக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை அபோவ். இது டிப்பிக்கலாக என்னங்க சினாரியோ, இது கேப் அப்புன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாலே கேப் அப். அதேமாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுனாலே அது கேப் டவுன். ஓகே, ஸோ ஒருவேளை ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவுக்கு நடுவுலேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ளாட் ஓப்பனிங், அவ்வளோதான், ஃப்ளாட் ஓப்பனிங். ஓகே, ஸோ இதில் இன்னும் ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணணும், ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்றோட மார்க்கெட்டில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோஸ் இருக்குதுல்ல, விச் இஸ் வெரி ஹை நியர் க்ளோஸ்னு இதை சொல்லுவோம். ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த ஹை நியர் க்ளோஸ் அந்த மாதிரி டைப்பில் சொல்லுவோம்.
இது மாதிரியான நாளில் நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரத்துக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி நாளை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து இனிஷியல் டேஸில் ட்ரேடுக்காக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பன் ஆனது கேப் அப் ஆகி மேலே போகாமல் ஓப்பன் ஆனே டவுன் சைடில் தான் மூவ்மெண்ட் வந்திருக்கு. வந்த டவுன் சைடு வந்து ஹையாண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸாக, ஏன்னா ஒரு ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து என்ன பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி ஓப்பன் ஆயிருக்கு, விச் இஸ் பிரேக் அவுட். அப்போ கண்டிப்பாக இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ஹையும் இந்த க்ளோஸும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை இப்படியும் சொல்லலாம். இன்னொன்று, நம்மளுடைய ஆப்ஷன் லாஜிக் மெத்தடாலஜி படி என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த சினாரியோ வந்து கேப் அப் ஓப்பன். அப்போது ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வரை தான் அப் ட்ரெண்ட், ஓப்பனுக்கு கீழே வந்துச்சுனாலே டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொல்லணும். ஏன் ட்ரை பண்ணுதுன்னு சொல்லணும்னு சொல்கிறேன், ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே தான் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது அப் ட்ரெண்ட் தான். இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள், ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும். அப்போ இதுதான் நான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 டைரக்ஷன்லேயும் இது ரெடியாக நிற்கிது. ஸோ இது பிரேக் பண்ணி கீழே நேற்றோட ரேஞ்சுக்குள்ளே போய் டவுன் ட்ரெண்டுக்கும் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்டுக்காக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் சினாரியோவை நீங்கள் எடுத்துக்கணும். ஓப்பன் பிலோ ஹைக்கு எபோ இந்த நடுவில் இருக்கிற வரைக்கும் இது வந்து 2 டைரக்ஷன் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். அதனால தான் நான் மார்னிங் உங்களுக்கு 2 டைரக்ஷன்லையுமே அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அட்லாஸ்ட் ஃபைனலாக அது டவுன் ட்ரெண்டுக்கு தான் அது ப்ராமினெண்ட்டாக வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அனலைசிஸ் படி பார்த்தீங்கன்னா 2600 கால் வந்து பிக்கப் ஆகிடுச்சு புல்லிஷ்க்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா இந்த ஆப்ஷன் லாஜிக்கை நான் இங்கே சொல்லி நான் அங்கே போகும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு லாஜிக்கலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது ஹைக்கு பிரேக் பண்ணி கீழே போக முடியல அப்படின்னாலே நீங்கள் என்ன கன்சிடரேஷனுக்கு வரலாம், இது அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் தரும். இந்த ஜென்ரலாக ஸ்பாட் சார்ட்டை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த சினாரியோஸ்லாம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, நாம் இந்த கண்டிஷனை இங்கே பார்த்துடுறோம். அதே நேரத்தில் இப்போ நான் உங்களுக்கு ப்ரீமியம் சார்ட்டில் போகிறேன். நான் டைரெக்டாக அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியோட சினாரியோவுக்கு போயிடுறேன். அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சினாரியோ படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,150 புட்டு தான் ட்ரெண்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, 100 கால். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 புட்டு வந்து நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட்டு. ஸோ 150 புட்டை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகே, 100 கால் வந்து எனக்கு ரிவர்சல் பாயிண்ட்டு வந்துச்சு. ஓகே, அதனால் நான் 100 கால் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 150 புட்டு வந்து எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட். ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன எடுப்போம், லோவை தான் நம்ம எடுப்போம். நான் வேணால் இந்த எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, நான் டெலீட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது வெறும் அந்த ரிவர்ஸ் அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எங்கே தேடி இருக்கலான்றதுக்கு மட்டும் நான் இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ 26,150 புட்டு தான் நமக்கு லோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேன்னு வச்சிங்களேன். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லோயஸ்ட்டு லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 129.65. நான் 129 வச்சுக்கிறேன். அப்போ 129 நம்ம எங்கே போடணும், ஆக்சுவலாக காலில் போடணும். ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து புட்டு தான், இன்னும் ரிவர்சல் ஆகலை. ஓகே, 129 நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இப்போ வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஓகேவா, அதே டைமில் 100 காலோடைய ஹை என்ன, ஏன்னா நமக்கு புட்டுக்கு ஹை தானே போடுவோம். ஹை வந்து 162. ஓகே, ஸோ 162 ஃபஸ்ட்டு கேண்டில் நான் அங்கேருந்து ஆரம்பிச்சிக்கிறேன். 162 இப்போ மார்க் பண்ணிடுறேன். இங்கே எக்ஸாக்டாக நோட் பண்ணி பாருங்கள். இந்த கலர் கூட மாற்றிடுறேன், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியும். எக்ஸாக்டாக இந்த ஜோன், அதாவது டைமிங் என்ன, ஒரு இந்த கேண்டில் கணக்கெடுக்கலாமா, 9:40 10 o'clock. இந்த 9:40 to 10 o'clock தான் இந்த ரிவர்சலே நமக்கு அக்கர் ஆகிருக்கு. இதே நேரத்தில் நான் இப்போது உங்களுக்கு Nifty 50 சார்ட் நம்ம போய் பார்ப்போமா. Nifty 50 சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 9:40 10 o'clock இதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரேடுக்கு ரெடி ஆகலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடலாம். இது வந்து நான் உங்களுக்கு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. அண்டு இன்னொன்று வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் உங்களுக்கு அதனால தான் மார்க்கெட்டை முழுமையாக அனலைஸ் பண்ணுற மெத்தடாலஜியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் இதை முழுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடை எங்கே எடுக்கலாம், எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு பேஸ் பண்ணி எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க.
ஓகே, இப்போது இந்த கண்டிஷன் படி 162ன்றது ஆப்போனண்ட் காலோடைய ஹை, அங்கேருந்து இவன் ரெசிஸ்ட் ஆகிறான். அதே 129 புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் புட்டுடைய லோ, அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ அப்போ இங்கேயே நமக்கு தெரியுது ஒரு ரிவர்சல் இங்கே ட்ரை பண்ணுதுன்னு சொல்லி. சரி, நான் இங்கேயே ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு போயிடலாமா அப்படின்னா யுவர் விஷ். நான் அதை வந்து யாரும் தடுக்க முடியும். ஏன்னா அவங்கவுங்களுடைய ட்ரேடு எக்ஸிக்யூஷன் பண்ணுற உரிமை வந்து அவங்களோடது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ரிஸ்க் ரிவார்ட் ஃபேக்டரையும் இது உள்ளே கொண்டு வாங்க அண்டு கன்ஃபர்மேஷன் ஃபேக்டரை கொண்டு வாங்க. இப்போது 129 எனக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சின்றதுக்காக நான் ட்ரேட்குள்ளே போகலாமா அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அக்ரெசிவ் என்ட்ரி. பார்த்தலாம், என்கிட்ட ஃபண்ட் இருந்து நான் எடுத்துடுறேன், கீழே ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் போச்சுன்னா நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை கொண்ட ட்ரேடிங் ஸ்டைலு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே ரிவர்சல் ஆகிடுச்சு, எனக்கு தெரியுது ரிவர்சல் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கேயும் நான் 2 சார்ட்லேயும் நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ரிவர்சல் ஆகிற மெத்தடாலஜி எனக்கு புரியுது. ஆனால் நான் கன்ஃபர்மேஷன் எடுக்கணுமே. கன்ஃபர்மேஷன்னா என்ன? 2600 காலில் ரிவர்சல் ஆகணும்னா, அது சஸ்டெயின் ஆகணும்னா 2600க்கு மேலே ஃப்யூச்சர் ஸ்டெபிளைஸ்டாக நிற்கணும். அப்படி நிற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2600 காலுடைய இம்மிடியட் ஆப்போனண்ட்டை இவன் பீட் பண்ணணும். இம்மிடியட் ஆப்போனண்ட் யார்? 2600 புட்டு. 2600 புட்டு தான் இம்மிடியட் ஆப்போனண்ட். அந்த ஆப்போனண்ட்டோட ஹை என்ன? இப்போ வந்து கால் தான் ட்ரெண்ட் பாயிண்ட்டாக மாறுது, ஏன்னா ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இவனோட ஹை வந்து 151. அந்த 151 இங்கே மார்க் பண்ணி பாருங்கள். 151. ஓகே, இப்போது இந்த 151 எத்தனை மணிக்கு அவன் கிராஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். சரி, அப்போ இங்கேருந்து 129 151 போயிருக்கேன், அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஆச்சு, எனக்கு நல்ல மொமெண்டம் ஆச்சு, நான் அதை பிடிக்கூடாதுன்னா யுவர் விஷ். நான் அதை தான் சொன்னேன், அக்ரஸிவ் என்ட்ரி எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதுக்கேற்ற ரிஸ்க் ஃபேக்டரையும் நீங்கள் ரெடி ஆகிட்டு நீங்கள் போகணும். இதுக்கு மேலே போனால் அந்த 151க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே என்ட்ரிக்காக சர்ச் பண்ணலாம். நான் ஏன் சர்ச் பண்ணலான்னு சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆஸ் பர் ரெகுலேஷன் நம்மளாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறதுக்கு சரியான இடம் என்னை பொறுத்தவரைக்கும், அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்தால். அதே டைமில் 100 புட்டு வந்து 100 காலு கீழே போயிடணும். இப்போது ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 100 காலுன்னு சொல்லிட்டு, அப்போ இதோட லோ என்ன? 119. அப்போது 119க்கு கீழே 100 புட்டு வந்து போயிடணும். ஏங்க 119. ஸோ இப்போது 119க்கு கீழே இவன் போயிட்டான் பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு போயிருக்கு? ஒரு 10:15. ஓகே, 10:15க்கு இவன் இன்னும் ரீச் ஆகலை. பட் 10:15 இவன் கீழே போயிட்டான். இவன் கீழேயே சஸ்டெயின் ஆகணும், இவன் மேலே போகணும், 151க்கு மேலே போகணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகும், ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் ரெண்டுமே பேரலாக நடக்கும் போது நீங்கள் என்ட்ரிக்கு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஹை ப்ராபபிள் கிடைக்கும். சரி, நீங்கள் ஹை ப்ராபபிள் கிடைக்கிது, நான் ட்ரேட் செட்டப் சர்ச் பண்ணுறேன், ரைட், எல்லாமே ஓகே. அதை மீறி நீங்கள் என்ட்ரிக்காக தேடுறீங்கன்னு வைங்களேன், எது சரியான விலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தயவு செஞ்சு நாம் கொடுக்கக்கூடிய இல்லை நாம் தேடக்கூடிய நம்ம ப்ளாட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்லாம். இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன், லேட்டராக நீங்களே செல்ஃபாக இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஓன் யாரோட டிபெண்டன்சி இல்லாமல். அப்போது இந்த லெவல்ஸை மார்க் பண்ணலாம். அந்த லெவலை நெருக்கமாக எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோசர் டு த லெவல் என்ட்ரிக்கு நீங்கள் சர்ச் பண்ணலாம், அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணலாம். அட் த சேம் டைம் இப்போது இந்த கண்டிஷன் படி பாருங்களேன், 151க்கு மேலே போயிடுச்சு. நான் 151 நான் வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான இடமா பார்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன். எனக்கு 151க்கு கீழே ஒரு 10 15 பாயிண்ட்ஸோ கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது ஒரு வகையான ஸ்டாப் லாஸ். இன்னொன்று, இந்த 151க்கு கீழே வந்தாலும் இந்த ட்ரெண்டோட ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது ஒன்று. அதே டைமில் இந்த 2600 புட்டு இந்த 119க்கு மேலே போனாலும் எனக்கு அந்த நான் உருவாக்கி வச்சுருக்கேன், நான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த செட்டப் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுமா? கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்ல, ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்பயும் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாமா? இது ரெண்டுத்தில் எது நடந்தாலுமே ட்ரேட் வந்து க்ளோஸ் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு, இங்கேருந்து வந்திருக்கு, எஸ். அதே டைமில் இங்கே பாருங்கள், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதே என்ன டைமிங், ஒரு 11:15 to 11:20. இங்கே பாருங்கள், 119க்கு கிட்டையாவது போயிருக்கா? இந்த டைமில் நீங்கள் இந்த இடத்துல பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு யூசேஜ். அப்படியே இது ஒரு யூஸு. அதே சமயம் பேனிக் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோசர் டு தட் லெவல் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோவில் இது ஒரு எப்படி சொல்கிறது,
இந்த நான் 2 வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு இந்த வீக்கில் தான் நம்ம ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறது, எங்கே நான் தேடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக எங்கே பார்க்கலாம், எங்கே ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக எங்கே பார்க்கலாம், ரிஸ்க் ரிவார்ட் பேசிஸில் நம்ம எந்த இடத்துல என்ட்ரிக்கான வேல்யூவாக நம்ம எடுக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு இதில் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதே சமயம் நான் கொடுக்கக்கூடிய முழு அனாலிசிஸ் மெத்தட் மூலிமா நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்தாலும் சரி, இல்லை எடுக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரேட் எவ்வளவு நேரம் வேலிடு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று வந்து டைரக்ஷன் நமக்கு கிளியர் ஆகணும். இப்போ எனக்கு இங்கே டைரக்ஷன் கிளியர் ஆகிடுச்சு. நம்பர் 1 ஓகே, எனக்கு டைரக்ஷன் கிளியர் ஆகிடுச்சு. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 150ல், ஸோ டைரக்ஷன் கிளியர். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்டன்ஸ் இருக்குதா, அந்த ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. இப்போது நீங்கள் அக்ரெசிவ் ட்ரேடராக 129ல் என்ட்ரி எடுத்தாலும் 151 டார்கெட்டாக நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு போதுமானதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நம்பர் 1. இல்லை நான் கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக நான் 151 எப்போது தான் நான் ட்ரேடே நான் சர்ச் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கேருந்து அடுத்த டார்கெட் எங்கே போகும், அது எனக்கு போதுமான பாயிண்ட்ஸா. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போது 151க்கு அடுத்த டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் புட்டு என்ன, 150 புட்டு. ஸோ 150 புட்டு நம்ம எடுத்து பார்க்கலாமா, ஹையே என்னன்னு பார்க்கலாமா. 150 புட்டுடைய ஹை என்ன, 150 புட்டுடைய இன்ட்ராடே ஹை என்ன, 175 ஐ திங்க், சாரி ஃபஸ்ட் செகண்டில் இன்னொரு 195. அப்போது 195. அப்போது இன்னொரு டார்கெட், அடுத்த டார்கெட் நான் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது டார்கெட்டாக சொல்லலாம், இல்லை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலோ நீங்கள் இது சொல்லிக்கலாம். ட்ரேடில் இருந்தீங்கன்னா டார்கெட் ஓகேவா, 195. இப்போது இன்கேஸ் நான் 151 என்னோடய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸாக நான் கன்சிடர் பண்ணி சர்ச் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா என்னுடைய டார்கெட் 195 வரைக்கும் போகும். அட்லீஸ்ட் இதில் மினிமம் 75% நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, ஃபெயிலியர் ஆச்சுன்னா கீழே 15 பாயிண்ட்ஸ் ஆர் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்லை இந்த இடத்துல நான் கன்சிடரேஷன் வச்சல 100 புட்டு, 100 புட், அந்த 100 புட் 119க்கு, அதாவது இவனோட லோவுக்கு உள்ளே போயிட்டாலும் எனக்கு ட்ரேட் க்ளோஸ் தான், ஏன்னா என் செட்டப் ஃபெயிலியர். ஸோ நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது டைரக்ஷன், ரெண்டாவது தெரிய வேண்டியது எனக்கு ரிவார்டு, ரிஸ்க் டு ரிவார்டு எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அந்த டிஸ்டன்ஸு, மூணாவது என்னுடைய ட்ரேட் குவாலிட்டி செட்டப். நான் என்ன மாதிரியான செட்டப்பில் என்ட்ரி எடுக்கிறேன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அந்த செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னமும் இருக்குதா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சான்றது என்னால் புரிஞ்சிக்க முடியும். அது புரிஞ்சாதான் என் ட்ரேட் செட்டப் குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா. ஸோ டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் குவாலிட்டி, இந்த மூணுத்தையும் நீங்கள் கன்சிடரேஷனில் எப்போவுமே வச்சுக்கங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான இடத்துல தேடுங்க. ஸோ ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இது வரைக்கும் நம்ம பண்ண அனாலிசிஸ் படி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டோம். அதன்படி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கெங்கெல்லாம் தேடலாம், ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸாக நம்ம இருக்கலாம், அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கலாமா, கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருக்கலாமா, அண்டு நம்மளுடைய டார்கெட்டை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நமக்கு ஏற்ற மாதிரியாக நமக்கு தேவையான ப்ராஃபிட் வரும்னு நமக்கு புரிஞ்சுக்கலாமா. ஸோ ட்ரேட்ஸ் என்ட்ரி வேல்யூ எந்த இடத்துல நம்ம எடுக்கணும் கரெக்டாக, அப்போ தான் நமக்கு வந்து டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் நம்ம வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை மேட்ச் பண்ண முடியும். அண்ட் ஒரு பர்சனுக்கு ஒரு நம்மளுடைய குரூப்பில் இருக்கிறவருக்கு ஒரு நம்ம ட்ரேடர் வந்து கேட்டிருந்தாரு ஸ்டாப் லாஸை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இந்த 151 அரௌண்டு நான் என்ட்ரி எடுக்கிறேன்னா அங்கேருந்து ஒரு நம்பர் பேசிஸில், வேல்யூ பேசிஸில் ஒரு 15 ஆர் 20, நிஃப்டிக்கு 20 பாயிண்ட்ஸ்ன்றது மோர் எனஃப். ஸோ அப்படியும் யோசிக்கலாம். அல்லது இது இந்த 151க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும், அட் த சேம் டைம் இந்த 100 புட்டு வந்து 119க்கு மேலே போயும் க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சதுன்னா கண்ணை மூடி நம்மளோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு வெளியே வந்துடுறது நல்லது. ஏன்னா ஃபெயிலியர் அவ்வளோதான். ஸோ இந்த 2 மெத்தடாலஜியில் நீங்கள் உங்களோட ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வந்து ஸ்டாப் லாஸை மீடியம் பண்ணலாம். நான் அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேரக்டர் அண்ட் கேபிட்டல், எமோஷன்ஸ்லாம் ரிலேட் பண்ணி தான். ஸோ ஸ்டாப் லாஸுக்கு வந்து யாருமே ஃபிக்ஸடாக யாரும் சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய பார்வை. இன்றைய வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட இன்டென்ஷன், நம்ம சேனலோட கண்டென்ட்டோட குவாலிட்டி, அதை பேஸ் பண்ணி எப்படி அதை நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் தேடலாம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஏன்னா குவாலிட்டியான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா தான் இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து இன்னும் பல பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இதை நான் வந்து
ஜஸ்ட் லைக் தட் நான் கேட்காம நான் ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டு நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் நான் ஏற்கனவே டெலகிராம் சேனலில் கூட சொன்னேன், நான் போஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு கண்டென்ட்டுக்கு ஒரு வேல்யூபிளான ரெஸ்பான்ஸ் எனக்கு இருந்துச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிஷியலாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதை ஃப்ளோவில் கொண்டு போயிட்டுருக்கேன். பட் லாங் ரனில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் ஒரு பெருசாக எனக்கு எதுவும் ஏற்படலை. அப்படி அது எல்லாருக்குமே உண்டான எமோஷன்ஸ் தானே, ஒரு தோய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் அப்படிலாம் இல்லாமல் என் பேஷனோடு நான் ரொம்ப விரும்பி பண்ணுறேன். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் எல்லாருக்கும் 50+ டெலகிராம் யூசர்ஸ் அந்த குரூப்பில் இணைஞ்சவங்களுக்கு, ஆல்சோ நம்மளுடைய சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான கொரீஸ் அண்டு டவுட்ஸ் எது இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்கலாம். என்னால் முடிஞ்ச நான் எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த ட்ரேட் அனாலிசிஸ் மெத்தடை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிங்க. இன்னும் இதில் டீப்பான கண்டென்ட்ஸ் இருக்குது. ஏன்னா டிகே ஃபேக்டர்லாம் நான் சொல்லியிருக்கேன், டைம் டிகே ஃபேக்டர்ஸ், ஆப்ஷன் ப்ரீமியம் லாஜிக்ஸு, ஆப்ஷன் லாஜிக், இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன் லாஜிக் மாதிரி நிறைய அது உள்ள இன்டெப்த் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவீல் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளால் பண்ண முடியும், நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நான் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துருக்கேன். அண்டு சூன் ஐ வில் அனௌன்ஸ் அபவுட் இந்த கான்செப்டை எப்படி வந்து ஒரு சிலபஸாக ஒரு கண்டென்ட்டாக ப்ராப்பராக கொடுத்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுன்றது முயற்சி நான் எடுக்கிறேன். டேரெக்டாக 1-to-1 நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஓன் திங்கிங் நாலேஜ் இருந்து, அனலைசிங் பவர் இருந்து நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணுறதுனா உங்களுடைய விருப்பம். ஏன்னா நானும் அந்த மாதிரியான பொசிஷன்லேருந்து வந்தவன் தான். ஸோ அதர்வைஸ் சில பேருக்கு வந்து எனக்கு இதை வந்து இன்னும் டெப்த்தாக எனக்கு பக்கத்தில் சொல்லி கொடுத்தா, அதாவது டேரெக்டாக நான் 1-to-1 கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நான் சீக்கிரமாகவே நான் அந்த கண்டென்ட் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். Once again, thank you for all. Thank you.